வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இளையோருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களை வேலை வழங்குபவர்களாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்களை சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கி நிரந்தரமாக்க வழிவகை செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் இளையோருக்கு ஆளுமை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 18வது கட்ட ரோஸ்கர் மேளாவில் மத்திய அரசு பணியிடங்களில் வேலை வாய்ப்பிற்கான பணி நியமன ஆணைகளை 61,000 இளையோருக்கு வழங்கும் திட்டத்தை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பிரதமர் பேசினார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை உறுதி செய்யும் வகையில் உலக நாடுகளுடன் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக அவர் கூறினார். மின்னணுவியல், மருந்தியல், தடுப்பூசிகள், பாதுகாப்பு, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாடு அதீத வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2 மடங்காக அதிகரித்த ஒரே பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். அந்நிய நேரடி முதலீட்டின் மூலம் 100 நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை பிரதமர் குறிப்பிட்டார். ரோஸ்கர் மேளா மூலம் இதுவரை லட்சக்கணக்கான இளையோர் பல்வேறு அரசு துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற முகாம்களில் பல்வேறு அமைச்சகங்களில் உள்ள துறைகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நாட்டின் இளையோர் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை அளிப்பவர்களாக உருவாக வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். நம்முடைய பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில உரையாற்றும் பொழுது சொன்னார், நான் ஒரே வருஷத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன். சொன்ன மாதிரியே ஒவ்வொரு மாசமும் ஒரே வருஷத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து விட்டு இப்ப 11 லட்சத்தையும் மீறி நாம் தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேரியஸ் ஸ்கூல் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்பது நம்முடைய பிரதமர். அதனாலதான் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தது. இன்றைக்கு 1,50,000க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை நம்முடைய நாடு நிறுவியிருக்கிறது, நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். இம்முகாமில் பணி ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளையோர் பேசுகையில், என்னோட பேர் மகாமுனி, நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். இப்போ சிஆர்பிஎஃப் கிடைச்சிருக்கு. இதுல ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ரொம்ப சொல்ல முடியாத புத்துணர்ச்சியா இருக்கு. என்னோட குடும்பத்தில இருந்து நான் முத கவர்மெண்ட் ஜாப் போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரோஜா, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். இன்னைக்கு ரோஸ்கர் மேளா நடந்திருக்கு. அதில் எனக்கு இன்னைக்கு பிஎஸ்எஃப் கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் சார். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடியில் 400க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி, இந்நியமனங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்டுவதில் இளையோரின் பங்கை அமைச்சர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக விரைவில் உருவெடுக்கும் என கூறினார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளையோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். என் பேரு பிரியதர்ஷினி, விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர்ல இருந்து வரேன். இப்போ நான் ஜிடி கான்ஸ்டபிள் ரேங்கிங்ல சிஎஸ்எஃப் போஸ்டிங் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பணி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால என் குடும்பமும் மேன்மையான நிலைக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த பணியை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசு பிரதமர் மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. என் பேரு விமல், ஈரோடு மாவட்டம் கருமண்டாம்பாளையம். இப்போ நடந்த SSGD 2026ல அசாம் ரைஃபிள் போர்ஸுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். இதனால என்னோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு என் மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேரு சோஃபியா, மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில இருந்து வந்திருக்கேன். SSGD கான்ஸ்டபிள் CASFல செலக்ட் ஆயிருக்கேன். இதனால அப்பா அம்மாவும் குடும்பத்தினரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப பெருமைப்படுறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 130வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். நாட்டின் ஜவுளித்துறை கடந்த 10 ஆண்டுகளில் அதிக வேலை வாய்ப்புடன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 74வது இந்திய சர்வதேச ஜவுளி
ஜவுளி கண்காட்சியில் உரையாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டில் உள்நாட்டு சந்தை 13 லட்சம் கோடி ரூபாயாக வளர்ச்சியடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். ஜவுளித்துறையில் உள்ள இடர்பாடுகளை களைய மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக குறிப்பிட்டார். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து நம் நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதாக கூறியுள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் 50வது நிறுவன தினத்தை முன்னிட்டு சென்னை கடலோர காவல்படை கிழக்கு மண்டலம் சார்பிலான 50 வீரர்கள் பங்கேற்ற 1500 கிலோமீட்டர் தூர மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு சென்னையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் கடல்சார் நலன், பாதுகாப்பு மற்றும் கடல் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கடலோர காவல் படையின் பங்கை எடுத்துக்காட்டும் வகையிலான இப்பயணம் தூத்துக்குடி மற்றும் விசாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கி சென்னையில் நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சத்துணவு, அங்கன்வாடி, கிராம ஊராட்சி செயலாளர்களின் ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளித்து அவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக்க வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவினரை சேர்ந்த 1,80,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். முன்னதாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அரசின் சாதனைகளால் தமிழகம் தலை நிமிர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நம் மாநிலத்தின் வளர்ச்சியை பிற மாநிலங்கள் தலை தூக்கி பார்ப்பதாக குறிப்பிட்டார். ஆட்சி பொறுப்பேற்ற போது அனைத்து துறைகளிலும் பின்தங்கியிருந்த தமிழகம் தற்போது முதன்மை அடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக கூறிய அவர், அரசின் சாதனைகளை எதிர்க்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று உறுதிபட கூறி முதலமைச்சர் தமது உரையை நிறைவு செய்தார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் யாரும் இன்று பேரவைக்கு வராமல் புறக்கணித்தனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. முன்னதாக தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிக்க வகை செய்யும் மசோதா இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பிச்சை எடுப்பதை தடுக்க வகை செய்யும் மசோதா, கல்வி கட்டணத்தை சீரமைக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்டவை பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டன. தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் அரசு அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 4வது புத்தக கண்காட்சி வரும் 8ஆம் தேதி தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல அலை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் வடோதராவில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இளையோருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களை வேலை வழங்குபவர்களாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்களை சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கி நிரந்தரமாக்க வழிவகை செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.